அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்பினிய இஸ்லாமிய சொந்தங்களை 27/2/2025 அன்று இந்த கேள்வி பதிவாக்கப்படுகிறது. கோவை மாவட்டம் மஸ்ஜிதுல் முஸ்லிமீன் ஜமாத்தை சேர்ந்த சகோதரர் ஹபீபுர் ரஹ்மான் அவர்கள் மார்க்க ரீதியான ஒரு கேள்வியை கேட்டிருக்காங்க. அவர்கள் எழுப்பியிருக்கக்கூடிய சந்தேகம் என்னன்னு சொன்னால், சுகர் நோயாளிகள் நோன்பை நோற்றால் உடல் சோர்வு ஏற்படுகிறது, எனவே நோன்பை விடுவதற்கு மார்க்கத்தில் சலுகை இருக்கிறதா அப்படிங்கிறதா சகோதரர் அப்துல் ரஹ்மான் அவர்கள் கேட்டிருக்கக்கூடிய கேள்வி. ஏன்னா இப்போ 2025ஆம் ஆண்டினுடைய சங்கை மிகுந்த ரமதான் மாதம் ஓரிரு நாட்களில் நம்ம என்ன செய்ய போகிறோம், இறையருளால் அடையவிருக்கிறோம். இந்த ரமதான் மாதம் வரும்போதே முஸ்லீம்களுக்கு என்ன செய்யணும், இது மாதிரியான வழக்கமாக ஏற்படக்கூடிய சந்தேகம்தான். இது ஒரு புது கேள்வி, இப்போ தான் இந்த கேள்விக்கான பதில் பதிவாக்கப்படுதுன்னெல்லாம் கிடையாது. இதுக்கு பல தடவை பதிலும் சொல்லியிருக்கிறாங்க அறிஞர்கள், பல நபர்கள் இது சம்மந்தமாக கேட்டு இருக்கிறாங்க. இருந்தாலும் எல்லாத்துக்குமே இந்த தேடுவதற்குரிய வாய்ப்பு இருக்காது இல்லை. அப்போ அந்த அடிப்படையில் தங்களுடைய சந்தேகங்களை என்ன செய்வாங்க, மக்கள் கேட்க தான் செய்வாங்க. அந்த வரிசையில் இந்த வருஷம் சகோதரர் ஹபீபுர் ரஹ்மான் அவர்கள் இந்த கேள்வியை கேட்டிருக்காங்க. இந்த கேள்விக்கான நேரடியான பதிலை அறிந்து கொள்றதுக்கு முன்னாடி மார்க்கத்தில் இப்போ நோன்புங்கிறது கட்டாய கடமை அப்படிங்கிறதுல சந்தேகம் கிடையாது. அதே நேரம் அந்த நோன்பு வைப்பதற்கு அல்லாஹ் சில பேர்த்துக்கு என்ன செய்கிறான், விதி விலக்கெல்லாம் கொடுத்து தான் இருக்கான். இதெல்லாம் நம்ம அனைவருமே என்ன செஞ்சுருக்கிறோம், அறிந்து வைத்திருக்கிறோம். உதாரணமாக இப்போ ரமதான் மாதத்தில் ஒரு பெண் கர்ப்பமாக இருக்கிறாங்க, அல்லது கை குழந்தைக்கு பால் கொடுக்கக்கூடிய நிலையில் இருக்கிறாங்கன்னு சொன்னால், அப்போ அவர்கள் அந்த நேரத்தில் ரமதான் நோன்பு கடமையாச்சே, நம்ம இதை வச்சு தான் ஆகணும், வைக்கலைன்னா அல்லாஹ் தண்டிச்சு போடுவான் அப்படியெல்லாம் அவங்க என்ன செய்ய வேண்டியதில்லை, சிந்திக்க வேண்டிய அவசியம் கிடையாது. ஏன்னா அவர்களுக்கெல்லாம் அல்லாஹு ஜல்ல ஷானஹு என்ன செஞ்சுருக்கிறாங்கன்னா சலுகை கொடுத்துருக்குறான். நீங்கள் நசாயி என்ற நூலில் கூட 2276வது ஹதீஸை நீங்கள் புரட்டி பாருங்கள். அதில் ரசூலுல்லாஹ் சொல்கிறாங்க, இன்னல்லாஹ் அஸ்ஸ வஜல்ல வலாலில் முசாஃபிரி சௌம். ஒரு ஆள் பிரயாணத்தில் போகிறாருன்னு வைங்களேன், பிரயாணத்தில் போனார்னு சொன்னால் அவர் நோன்பு வச்சு தான் ஆகணுங்கிற கட்டாயமெல்லாம் என்ன இல்லை, மார்க்கத்தில் கிடையாது. ஏன்னா பிரயாணங்கிறது அது கொஞ்சம் சிரமத்திற்குரிய காரியம் தானே. அப்போ அதனால் அல்லாவே என்ன பண்ணியிருக்கிறான்னு கேட்டால், நீங்கள் ரமதான் மாதத்தில் வெளியூர் பயணம் சென்றீர்கள் என்று சொன்னால் அந்த மாதத்தில் நீங்கள் நோன்பு வச்சே தான் ஆகணும் அப்படிங்கிற கட்டாயம் இல்லை. இது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்ன செய்கிறாங்க, இதை சொல்லி காட்டுறாங்க. அதே மாதிரி அந்த கட்டாயம் இல்லைங்கிற லிஸ்ட்டில் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹுப்லா, அதாவது கர்ப்பமான பெண்கள் இருக்காங்கல்ல, அந்த பெண்களும் சலுகை வழங்கப்பட்டவர்கள். வல் முர்லை, அதே மாதிரி பால் கொடுக்கக்கூடிய தாய்மார்கள். இப்போ இவங்க ரமதான் மாதத்தில் இவங்க சாப்பிடாமல் இருந்தால் அந்த தாய்ப்பாலுங்கிறது எப்படி ஊறும்? அப்போ முதல்ல இவங்க சத்தான உணவு சாப்பிடத்தானே வேணும். அப்போ இந்த மாதிரியான கர்ப்பிணி பெண்கள், அதே மாதிரி தாய்மார்கள், பிரயாணத்திலே செல்லக்கூடியவர்கள், இவர்களுக்கெல்லாம் மார்க்கத்தில் ரமதான் மாதத்தில் நோன்பு வச்சு தான் ஆகணும் அப்படிங்கிற கட்டாயமெல்லாம் என்ன இல்லை, அது கிடையாது. இது ஹதீஸுகள்லாம் நிறையா செய்திகள் நம்ம பார்க்குறோம். நீங்கள் திருமறை குர்ஆனில் கூட 2வது அத்தியாயத்தினுடைய 184வது வசனத்தில் நீங்கள் இதை பார்க்கலாம். வமன் கான மின்கும் மரீலன் அவ்வலா சஃபர், உங்களில் யாராவது இந்த ரமதான் மாதத்தில் பிரயாணத்தில் இருந்தால் அல்லது நோயாளிகளாக இருந்தால் பைத்தத்தும் மின் ஐயாமின் நுகர், அவர் என்ன செய்யட்டும், வேற நாளில் நோன்பை கடைபிடிக்கட்டும். சலுகை வழங்கப்பட்டவர்கள்னா என்ன அர்த்தம்னு கேட்டால், அதை அவங்க அப்படியே விட்டுறணும்னு அர்த்தம் இல்லை. ரமதான் மாதத்தில் தானே உங்களுக்கு முடியலை, அதுக்கப்புறம் நீங்கள் நார்மல் நிலைக்கு வரும் பொழுது அந்த விடுபட்ட நோன்பையெல்லாம் என்ன செய்யணும்னா மற்ற நாட்களில் வச்சு ஆகணும். விளங்குதுங்களா? கடமை நீங்காது, அதற்குரிய காலம்தான் மாறி போகுதே தவிர அந்த கடமையை நிறைவேற்றி தான் ஆகணுங்கிறத அந்த சலுகை என்பதற்குரிய அளவுகோல். இதை நம்ம தெளிவான முறையில் புரிந்து கொள்ளணும். அதே மாதிரி இப்போ இயற்கை உபாதை, இந்த பெண்களுக்கான இயற்கை உபாதையெல்லாம் இருக்குல்ல, அப்போ அந்த மாதிரியான நேரத்தில் பெண்களை பொறுத்த வரைக்கும் அவர்கள் நோன்பு வைக்க வேண்டிய அவசியம் இல்லை. 5 நேர தொழுகை கடமை ஆக்கியிருக்கிறான்ல அல்லாஹ், அதை கூட அவங்க என்ன செய்ய வேண்டியதில்லை, அவங்க அதை கடைபிடிக்க தேவையில்லை, அதெல்லாம் விட்டுற வேண்டியதுதான். எந்த அளவுக்குன்னு கேட்டால், அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் சொல்லி காட்டுறாங்க, கான யுசீபுனா தாலிக்க, இந்த மாதிரி அந்த இயற்கை உபாதையை நாங்கள் அடைகின்ற நேரத்தில் இப்போ நுமர் பி கலா இஸ் சௌமி, அந்த நேரத்தில் நாங்கள் நோன்பை விட்டுருமில்ல, அப்போ அந்த நேரத்தில் விடுபட்ட நோன்பை கலா செய்யுமாறு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்ன செஞ்சுருக்கிறாங்க, எங்களுக்கு உத்தரவு போட்டிருக்காங்க. வலா நுமர் பி கலா இஸ் சலாத்தி, அந்த நேரத்தில் விட்ட அந்த தொழுகை இருக்குல்ல, அது கலா செய்ய வேணான்னு ரசூலுல்லாஹ் சொன்னாங்க. என்ன சொல்ல வர்றாங்கன்னு விளங்குதா? ரமதான் மாதத்தில் அதாவது பெண்களுக்கு அந்த இயற்கை உபாதை ஏற்படுமேயானால் அவர்கள் நோன்பு வைக்கவும் கூடாது, அதே மாதிரி தொழுகவும் கூடாது. அதே நேரம் அதெல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் நார்மலான நிலைக்கு வர்றாங்கல்ல, வந்ததுக்கு பின்னாடி அந்த விடுபட்ட நோன்பு இருக்குது பார்த்தீங்களா, அதைத்தான் அவங்க கலா செய்யணுமே தவிர
தொழுகையெல்லாம் கலா செய்ய வேண்டிய அவசியம் கிடையாது. பொதுவாக தொழுகையில் கலா தொழுகைங்கிற ஒன்றே கிடையாது, விளங்குதா? அது வந்து மார்க்கத்தினுடைய பார்வை. இப்போ நம்ம அதுக்குள்ளே போக வேணாம். அப்போ இதெல்லாம் என்னன்னா, நீங்கள் வந்து மார்க்கத்தில் வந்து சலுகை வழங்கப்பட்டவர்களுடைய லிஸ்ட்டை பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி, அதே மாதிரி இந்த வயது முதிர்ந்தவர்கள் இருப்பாங்கள்ல, வயது முதிர்ந்தவர்களுக்கு வந்து அவங்களுக்கு வந்து அந்த உடலே வந்து அவங்களுக்கு ஒத்துழைக்காது. அப்போ அவங்க வந்து இப்போ அடுத்த வருஷம் வந்து இப்போ அவங்க கலாவாக பண்ண முடியும்? இப்போவே வந்து அவருக்கு வந்து 70 வயசுனா அடுத்த வருஷம் அவருக்கு 71 வயசு ஆகும். இதை விட அவருக்கு இன்னும் உடல் சோர்வு பலவீனம் அது வந்து ரொம்ப இயலாமையெல்லாம் ஏற்படத்தானே செய்யும். அப்போ இவர்கள் சில பேரை பார்த்தீங்கன்னா நிரந்தரமாக வைப்பதற்கு தகுதியை வந்து இழந்தவர்கள். இன்னும் சில பேரை பார்த்தீங்கன்னா அந்த சந்தர்ப்பத்தில் அந்த மாதத்தில் அவங்களுக்கு வைக்க முடியாதே தவிர வேறு மாதத்தில் என்ன செய்யலாம், அவர்கள் வந்து அதை வந்து செஞ்சு தான் ஆகணும். இப்படி 2 நிலை இருக்குது மார்க்கத்தில். ஆனால் சகோதரர் ஹபீபுர் ரஹ்மான் அவர்கள் கேட்டிருக்கக்கூடிய கேள்வி என்னன்னு கேட்டால், சுகர் நோயாளிகள் இருக்காங்கல்ல, இவர் வந்து சுகர் நோய் சம்மந்தமாக சொல்கிறாரு. இது மாதிரி இன்னும் பல நோய்கள் எல்லாம் இருக்கிறது. இப்போ இந்த சுகர் நோயாளிகள், அந்த நீரிழிவு நோயால் பாதிக்கப்பட்டவர்களெல்லாம் பார்த்தீங்கன்னா அவர்கள் வந்து சாப்பிடலன்னு வைங்களேன், பகல் காலத்தில் சாப்பிடாமல் அதே மாதிரி அருந்தாமல் இருந்தார்கள் என்றால் மேலும் மேலும் அவங்களுக்கு வந்து என்ன செஞ்சிடும், உடல் சோர்வு ஏற்படும். அப்போ இந்த உடல் சோர்வு வந்து பகல் நேரத்தில் சாப்பிடலைன்னா, தண்ணி குடிக்கலைன்னா, ஏன்னா அடிக்கடி வந்து அவங்களுக்கு சாப்பிட்ணுன்னு தோணுமா, தண்ணி குடிக்கணும்னு தோணுமா. அப்போ இந்த மாதிரியான நேரத்தில் ரமதான் மாதத்தில் நாங்கள் நோன்பை கடைப்பிடிச்சோன்னு வைங்களேன், எங்களுக்கு வந்து அதிகமான உடல் சோர்வு ஏற்படுதில்ல. அப்போ இந்த வரிசையின் அடிப்படையில் நாங்களும் வந்து சலுகைக்கு உள்ளான நபர்களாக மாறுவோமா அப்படிங்கிறத என்ன செஞ்சுருக்கிறாரு இந்த ஹபீபுர் ரஹ்மான் அவர்கள் கேட்டிருக்காங்க. முதல்ல நல்ல ஒரு விஷயத்தை புரிந்து கொள்ளணும். நோன்பு வைத்தால் உடல் சோர்வு என்பது நோயாளிகளுக்கு மட்டுமே ஏற்படும், ஆரோக்கியமானவர்களுக்கு ஏற்பட தான் செய்யும். விளங்குதுங்களா? நோன்பு வைக்கக்கூடிய நேரத்தில் அவர் உடல் ஆரோக்கியமானவராக இருந்தாலும் உடல் சோர்வுங்கிறது ஏற்படத்தானே செய்யும். பகல் காலத்தில் தண்ணி குடிக்காமல் இருந்தால், சாப்பிடாமல் இருந்துச்சுன்னா அப்போ நாவெல்லாம் வறண்டு போய் அதெல்லாம் என்ன செய்யும், ஒரு பலவீனம் ஏற்படத்தானே செய்யும். உடல் சோர்வுங்கிற காரணத்தை காட்டி மார்க்கத்தில் சலுகை பெற முடியாது. விளங்குதுங்களா? எந்த அடிப்படையில் நீங்கள் வந்து அதை வந்து தவிர்ப்பதற்கு உங்களுக்கு மார்க்கத்தில் சலுகை இருக்குதுன்னு கேட்டால், அனுமதி இருக்குதுன்னு கேட்டால், இந்த மாதிரி நாம் நோன்பு நோற்றால் இன்றைக்கு இருக்கக்கூடிய அந்த உடல் ஆரோக்கியமின்மை இருக்குல்ல, 30% ஆரோக்கியமின்மை இருக்குன்னா நோன்பை கடைபிடிச்சா நாளைக்கு 40 ஆகும், 4 மணி நாள் 45 ஆகும், இப்படி 50 ஆகும், இப்படி கூடிட்டே போயிடும். அதனால் வந்து உடலில் வந்து பலவிதமான விளைவுகள் ஏற்படும். அப்படிங்கிற அடிப்படையில் உங்களுக்கு தெளிவாக தெரியுமேயானால் நீங்கள் வந்து அந்த நோன்புலேருந்து விதிவிலக்கு பெற்றவர்களாக மாறிடுவீங்க. இந்த சட்டத்தை வந்து நம்ம எல்லாத்துக்குமே சொல்ல முடியாது. ஏன்னா நோய்ங்கிறது எல்லாத்துக்கும் ஒரே பார்வையில் இருக்காதுல்ல, ஒரே மாதிரி இருக்காதுல்ல. சில பேர்த்துக்கு வந்து இந்த சுகர் நோய் இருக்கக்கூடிய நேரத்தில் நோன்பெல்லாம் வைக்கக்கூடிய மக்கள் எல்லாம் நிறைய பேர் இருக்க தான் செய்கிறாங்க. அப்போ அவர்கள் எல்லாருமே இப்படி சொல்கிறது கிடையாது. 1-2 பேருக்கு வந்து என்ன இருக்குது, அந்த மாதிரியான சோர்வு, அவர்களுக்கு தொடர முடியாத சோர்வுன்னெல்லாம் சொல்கிறாங்க பார்த்தீங்களா. அந்த நிலையில் உண்மையான நிலை அவர்களுக்கு இருக்குமேயானால் அவர்களுக்கு மார்க்கத்தில் என்ன இருக்குது, அந்த நோன்பை விடுவதற்கு அனுமதி இருக்குதே தவிர பொதுவாக ஒரு சட்டமாக எடுத்துக்கொண்டு ஒரு தலைப்பு போட்டு சுகர் நோயாளிகள் வந்து நோன்பு வைக்க வேண்டிய அவசியம் இல்லை, அந்த நோயாளிகள் நோன்பு வைக்க வேண்டிய அவசியம் இல்லைன்னு நாம் என்ன செய்யக்கூடாதுன்னா, அந்த நோயினுடைய பேரை தலைப்பாக போட்டு இவங்களுக்கு இல்லை அவங்களுக்கு இல்லைன்னு சொல்லக்கூடாது. யாருக்கு எந்த நோய் இருந்தாலும் அதை வந்து கடைபிடிக்கிற காரணத்தினால், அந்த நோன்பை கடைபிடிக்கிற காரணத்தினால் நமக்கு வந்து உடலில் வேறு விளைவுகள் எல்லாம் ஏற்படுமா, ஒன்று உங்கள் விளைவு உங்களுக்கு தெரியும், அல்லது உங்களுடைய மருத்துவர்கிட்ட கூட என்ன செய்யலாம், இந்த மாதிரி நம்ம ரமதான் மாதத்தில் இந்த மாதிரி நோன்பு வைக்கலாமான்னு கேட்கும்போது உங்களுடைய உடல் பரிசோதனையெல்லாம் பண்ணி அவர் என்ன செய்வார், ஒன்று உங்களுடைய டாக்டர் சொல்லணும், அல்லது உங்களுக்கே தெரியத்தானே செய்ய, தன வருஷம் நோம்பெல்லாம் வச்சுக்கிட்டு தானே வந்திருக்கிறீங்க, அனுபவத்தில் உங்களுக்கு பல விஷயங்கள் தெரியத்தானே செய்யும். அந்த மாதிரி அனுபவத்தில் விளைவுகளை நீங்கள் கண்டு அந்த விளைவு மேலும் மேலும் கூடும் அப்படிங்கிற நிலை இருக்குமேயானால் உங்களுக்கு மார்க்கத்தில் என்ன இருக்குது, சலுகை இருக்கிறது. ஆனால் வந்து இந்த உடல் சோர்வுங்கிற காரணத்தை காட்டியெல்லாம் என்ன செய்யக்கூடாது, நாம் இதையெல்லாம் வந்து தவிர்த்து கொள்ளக்கூடாது. விளங்குதுங்களா? ஏன்னா அல்லாஹ்வுக்கு தெரியுமா, அல்லாஹ் தான் நம்மளை படைச்சான். அல்லாஹ் வந்து நம்மள்ட்ட கேள்வி கேட்குறான்னு சொன்னால் நாம் எந்த கேள்விக்கு வந்து பதில் சொல்ல முடியுமோ, சாக்கு போக்கு சொல்ல முடியுமோ அந்த கேள்வியவே வந்து அல்லாஹ் வந்து நம்மள்ட்ட எதிர்கேள்வியாக கேட்பானா. இப்போ அல்லாஹ் வந்து நீ ஏன் ஜக்காத்து கொடுக்கலன்னு சொல்லி அதற்கான தகுதி படைத்தவர்கள்ட்ட என்ன செய்வான், மறுமையில் கேள்வி கேட்பான். ஒருத்தர் ஏழையாக இருக்கான், அவனுக்கே வறுமையாக இருக்குது, அவனை மறுமையில் கூப்பிட்டு நீ ஏன் ஜக்காத்து கொடுக்கலன்னு அல்லாஹ் கேட்டான்னு வைங்களேன், நீ தான் எனக்கு செல்வத்தை கொடுக்கலன்னு ஒரே பதில் அவன் போயிடுவான்ல. அப்போ அப்படிப்பட்ட எதிர்கேள்விவா அல்லாஹ் கேட்பான். அல்லாஹ் யாரை குற்றவாளியாக ஆக்குவான்னு கேட்டால், யார்கிட்ட எதிர்கேள்வி கேட்பான்னு கேட்டால், அவனுக்கு நோன்பு வைக்கக்கூடிய சூழ்நிலை இருந்து, அதற்கான சந்தர்ப்பங்கள் எல்லாம் இருந்து, அதற்கான ஆரோக்கியமெல்லாம் இருந்து ஒருத்தன் வேண்டுமென்றே புறக்கணிச்சான்னு வைங்களேன்,
அவன்கிட்ட வந்து அல்லாஹ் கேட்பானே தவிர, இப்போ உங்களுக்கு இருக்கக்கூடிய சக்கரை நோயினால், நீரிழிவு நோயினால், இந்த அல்சர்னால எல்லாம் உங்களுக்கு நோன்பை தொடர முடியாது, உங்களுக்கு தாக்கு பிடிக்க முடியாது, அதனால் உடல் சோர்வு அதிகமாக ஏற்பட்டு போயிடும்னு சொல்லி அல்லாவுக்கே தெரியும் போது நீ ஏன் நோன்பு வைக்கலான்னு நல்லா கேட்கவா செய்யுமா? அப்படியெல்லாம் என்ன செய்ய மாட்டான் அல்லாஹ், மறுமையில் கேட்க மாட்டான். அதனால் இது பொதுவாக சொல்லக்கூடிய, யாருமே இப்படி பொதுவாக ஃபத்வாவும் கொடுக்கக்கூடாது. வணங்குங்களா? நோய்ங்கிறது அவரவர்கள் தீர்மானம். ஒரு சில பேர்த்துக்கு வந்து பெரிய நோயினால தான் அவங்களுக்கு பயங்கரமான பாதிப்புகள் வரும். சில பேர்த்துக்கு வந்து சின்ன நோயெல்லாம் என்ன இருக்கும், அந்தளவுக்கு பெரிய பாதிப்பெல்லாம் வராது. ஒரு சின்ன அளவுக்கு ஒரு உடல் சோர்வு, ஒரு பலவீனத்தை கொடுக்கும். அதுக்கப்புறம் அவங்க நார்மலாகி போயிடுவாங்க. வணங்குதுங்களா? அதனால் இது வந்து அவரவர்கள் தீர்மானிக்க வேண்டிய விஷயம் தானே தவிர பொதுவான ஃபத்வா, இப்போ உங்களுக்கு நான் கொடுத்த பதிலை பொதுவாக என்ன செய்யக்கூடாது, எல்லாத்துக்குமே இதுதான் பதில்னெல்லாம் கிடையாது. எல்லாத்துக்குமே ஒரே பதில் இல்லை. அவரவர்களுடைய உடல்நிலையை அவரவர்கள் தான் என்ன செய்யணும், முடிவு பண்ணணும். அதை தொடர முடியுமா முடியாதாங்கிறது உங்களுடைய கையில் இருக்கிறது. தொடர முடியாது என்ற ஒரு நிலை, ஒரு பதில் உங்களிடத்தில் இருக்குமே, ஆனால் மார்க்க பார்வையில் என்ன பதில், உங்களுக்கு அனுமதி இருக்குதுங்கிறது தான். காரணம் என்ன, மார்க்கம் என்பது எளிதானது. அல்லாஹ் வந்து மனிதனுடைய அந்த இயல்பை, மனிதனுடைய பலத்தை அல்லாஹ் வந்து புரிஞ்சுதான் இருக்கிறான். அதனால் அந்த மாதிரியான விஷயத்துலலாம் நம்மளை வந்து குற்றவாளியாக ஆக்க மாட்டான். இதுதான் இந்த கேள்விக்கான நேரடியான பதில். அஸ்ஸலாமு அலைக்கும்.